இது சாதாரண வார்த்தை கிடையாது. அப்படியே வந்து ஊழியர் மூலமா அடை கொடுக்குறாங்க. ஆமா, ஐயோ இந்த பாஸ்டர் பேசினாரே, பாஸ்டர் வார்த்தை இருந்ததுனால பேசினார், இல்லைன்னா ஏசினார்ன்னு இருக்கும். இங்க பாஸ்டர்ல காரணம். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஒரு தூதன், உடனே தூதனே இல்ல 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 இல்ல, அங்க பார்த்தா சிங்காசனத்தில் ஒருத்தர் இருக்கிறார். க்ளோரி! கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப மோசே ஆண்டவர் வந்து இங்க பாரு, உன் விஷயத்துல நான் தவறு பண்ணல. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான், ஆண்டவர் ஆமா என்ன இந்த ட்ராக்ல விட்டுருக்கிறீங்க, நல்லா பேசுற ஆரோனை சும்மா வச்சிருக்கிறீங்க. ஆமே, அவன் தான் ஆண்டவர் இதுல வரணும். இல்ல மோசே, நான் தப்பு பண்ணேன் நினைச்சியா? நான் லைஃப் ஸ்டோரியை மாற்றி எழுதிட்டே நினைச்சியா? சிலர் சொல்லுவாங்க, இல்ல நான் மட்டும் மூத்த பையனா பிறந்திருக்க மாட்டேனா? இல்ல. ஆமே ஆமே. யாக்கோபே, உள்ள கிடந்து உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன போராடினாலும் நீ எத்தனாவது தான் வெளியே வருவ? ரெண்டாவது தான் வருவ. ஆமே. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, ஸோ நாளைக்கு என் பிள்ளைக்கு டெலிவரி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? அது பர்த்டே மேட்ச் ஆகும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முந்தின நாள் நைட்டு பிறந்துட்டு பிள்ளை. ஜஸ்ட் மிஸ். ஆவே, ஜஸ்ட் மிஸ். எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுவார். இப்போ 2 கேக்கு வாங்க வேண்டியிருக்கு. எதுனா ஒரு கேக்கில் முடிச்சிருக்கலாம். ஆமே, அவர் தான் தீர்மானிக்கிறது. அவர் தப்பு பண்ணிட்டார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சார், நான் மட்டும் எங்க சித்தப்பா வீட்டில் பிறந்திருந்தா அந்த குடும்பமே நாசமாயிருக்கும். அப்படி கிடையாது, நம்ம மட்டும். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, அவங்க ஹஸ்பண்டை பாருங்க. அப்போ இவங்க நினைப்பாங்க, அவராது நல்லா இருந்துட்டு போட்டோம். ஏமா இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. நீயும் இருக்கியே, அவங்க மனைவியை பாரு. பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதே. நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம லைஃப்ல ஏதோ தப்பு நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது இஷ்டத்துக்கு போயிட்டு கெட்டிட்டு வந்து அதை சொல்லலை. கர்த்தர் தீர்மானித்து தர்றார், தெரியுமா? ஆமே. வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆண்டவரே என் முன்னாடி என்ன ஆண்டவர் இப்படி ஒரு இங்கே பாரு, என் கையில் ஒரு கல்லை கொடுத்து விட்றீங்க, ஃப்ரெண்டில் பார்த்தா பெரிய பர்வதம் நிற்குது. என்ன ஆண்டவரே, பெரிய தேவை மலை போல நிற்குது, ஆனால் கையில் ஒரு தலைக்கல். என்ன ஆண்டவரே, வெயிட் பண்ணு, நீ கிட்ட போ. நீ இந்த தலைக்கல்லை கொண்டு வரும்போதே அந்த பர்வதம் சமபூமியா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, ஆமே, அதை அற்பமா பார்க்காதீங்க. இந்த மோசே பேச முடியலன்னு தானே சொன்னார். ஆனால் உபாகம் 32-33 பார்த்தீங்கன்னா மோசையின் பாட்டுன்னு எழுதியிருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தூதர்கள் பரலோகத்தில் யார் பாட்டை பாடினாங்க தெரியுமா? மோசையின் பாட்டு. ஒழுங்கா பேசவே முடியாதவனை கர்த்தர் கடைசியில் எப்படி வச்சார் தெரியுமா? பாட வச்சார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நேரம் போகிறது. 2வதாக தங்களை அற்பமாய் பார்த்தது யாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். என்னாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 28 முதல் 28, 31, 32, 33 அந்த வசனங்களை வாசிக்கலாம். 28, 31, 32, 33. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய்
அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது என்னன்னு சொல்லி கொண்டு வந்தார் தெரியுமா? சேனை. யாத்திராகமம் 12:41 எடுக்க வேண்டாம். சேனை, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டதுன்னு தான் இருக்கும். கர்த்தருடைய சேனைகள் 12:41 கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் சேனை. ஆமா. ஆனா இன்னைக்கு சத்ரு சைஸை பார்த்ததும் இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க யாரு? கர்த்தர் உன்னை வெட்டுக்கிளின்னு சொன்னாரா? வெட்டுக்கிளி சாப்பிடலான்னு தான் சொன்னார். ஆமா. பிரமாணத்தில் என்ன சாப்பிடலான் இருக்கும்? வெட்டுக்கிளி சாப்பிடலான் இருக்கும். நம்ம போய் வாங்கிட்டு கிடைக்காது. ஆமா. ஒன்னு அவர் என்ன சொல்லல, கர்த்தர் சொன்னார். யாக்கோபை வச்சு பேசுவார். பேசும்போது என்னெல்லாம் சொல்லுவார் தெரியுமா? யூதாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ யாரு? பால சிங்கம். எதுக்கு அப்படி சொல்றார்? ஆமா. வலிமையில, தைரியத்துல, கிங்ஷிப், அந்த ராஜ ரீகத்துல, அதிகாரத்துல. இப்படிதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள். அதாவது ஒவ்வொருத்தரை பிளஸ் பண்ணாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாராக அறியப்பட்டாங்க? இஸ்ரவேலாக அறியப்பட்டாங்க. நாங்க சிங்கம் போல இருக்கிறோம்னு சொல்லு, தப்பு கிடையாது. யூதாவை பிளஸ் பண்ணும்போது அவன் சிங்கம், பால சிங்கம். ஆமே. அவனுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கிட்ட அந்த கிங்ஷிப் இருக்கிறது. ஆமே. மற்றும் இசக்கார பிளஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்வார்? பலத்த கழுதை அப்படிம்பார். பலத்த கழுதை. எதுக்கு? நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவ, எந்த சுமையும் நீ தாங்குவ. இசக்காரே, ஆமே, பாரத்தை பார்த்து நீ கலங்க மாட்ட. அது எந்த பாரம்னாலும் உன் தோல் என்ன தெரியுமா செய்யும்? தாங்கும். இப்படி கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். நீ உன்னை யாருன்னு சொல்லிட்டு இருக்கிற? வெட்டுக்கிளின்னு சொல்லிட்டு இருக்கிற. தானை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? சர்ப்பம் அப்படிம்பார். சர்ப்பம், விரியன் பாம்பு அப்படிம்பார். ஆதியாகமம் 49:14-15 இது எதை காண்பிக்கிறதுனா, இது சாபத்தை எல்லாம் காண்பிக்கிறது. இங்க சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, சத்துரு வந்துட்டானா, ஆமென், 17வது வசனம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியா அதின் குதிகாலை கடி. சத்துருவை வீழ்த்துகிறவன் குதிரையின் மேல ஏறி இருக்கிறான். யாரு? சத்துரு. சர்ப்பம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். சைஸ் வைஸ் பார்த்தா எது பெருசா இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா தான் யார் தெரியுமா? வெட்டுக்கிளி கிடையாது. அவன் சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். சத்துரு குதிரை மேல தான் கிட்ட வந்துட்டானா, தான் நசுக்கப்பட மாட்டான். சத்துரு மல்லாந்து விழுவான். இதுதான் இஸ்ரவேலே நீ. ஆனா நீ ஒன்னு என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஆமென். இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற ஆண்டவருடைய கிருபை, நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், இது தெரியாம நம்ம சைஸ் வைஸ் அவங்க அப்படி இவங்க இப்படி தானே. நீ யாரு தெரியுமா? உன்னை கர்த்தர் எப்படி சொல்றாரு தெரியுமா? சர்ப்பம், ஆமா, விரியன் பாம்பு. குதிரை மேல உன்கிட்ட ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கோ, அவனை எப்படி ஆக்கிடுவ தெரியுமா? சொல்ல பயமா இருக்கா? ஹல்லேலூயா. நமக்கு அவன் கிட்ட வரண்டா, குதிரை சவுண்டு டிவியில ஓடினாலே நம்ம மல்லாந்துரும். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அது முடிந்து நம்ம கர்த்தர் நம்ம சிங்கமா வச்சிருக்கிறார். நம்ம கிட்ட தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பலத்த கழுதை. பலத்த கழுதைன்னா கழுதைன்னு சொல்லல. அவன் எந்த பாரம் இவன் லைஃப்ல எந்த சுமைனாலும் அவன் தோல் முறியாது. அவன் தோல் அதை தாங்கும். ஆமென். அவன் சர்ப்பம். சத்துரு இவன் கிட்ட வந்துட்டானா அவன் கதை இதோட முடிஞ்சது. அது மட்டும் நத்தலிய சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விடுதலை பெற்ற பெண்மான். அது அர்த்தம் என்ன? உன்னை யாருமே ஓடி பிடிக்க. விடுதலை பெற்ற பெண்மான்னா இவன் யாருக்கும் என்ன ஆக மாட்டான் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. இரையாக மாட்டான். ஹல்லேலூயா. மானுனாலே வேட்டையாடுகிறதுக்கு மிருகங்கள்
உண்டு. ஆனா நப்தலி, உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ விடுதலை பெற்ற 1000 சக்தி ஏத்தியர் இருந்தாலும், எபூசியர் இருந்தாலும், கானானியர் இருந்தாலும், நீ இறையாக மாட்ட. இஸ்ரவேலே, நீ விடுதலை பெற்ற. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இறையாக மாட்டீங்க. ஆமே, இறையாக மாட்டீங்க. ஆனா நம்ம இதை பார்க்கல. நம்ம சத்ருவை பார்த்ததும் என்ன தெரியுமா சொல்றோம்? நாங்க யார போல இருந்தோம்? வெட்டுக்கிளிய போல. எங்க இருந்தா வார்த்தைகளை பிடிச்சாங்களோ தெரியல. நாங்கள் அவர்கள் அவங்க கூட இப்படி சொல்லவே இல்லை. அவங்க கூட இப்படி சொல்லல. ஆமே, அவங்கள பெரிய மனுஷர்கள். ஆமே, ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரை பார்த்தோம். கர்த்தருடைய கிரியைகளை பார்வோனையும் சேனையும் ஒரு திரி போல அணைய விட்டது. ஆமே, மிரியாம் பாட தொடங்கின போதுதான் இவங்களே பாட ஆரம்பிச்சாங்க. அதாவது கர்த்தரை குறித்து சொல்லணும்னா ஒரு ஆள் வர்ஷிப் லீட் பண்ண வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனா சத்துருவை குறித்து சொல்லணும்னா எவ்வளோ பரிதாபம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை குறித்து பாடணும்னா நமக்கு யாராவது ஒரு வர்ஷிப் லீடர் தேவை. அன்னைக்கு ஒரு மிரியாம் தேவை. ஆனால் ஏனாக்கின் புத்திரரை குறித்து சொல்லணும்னா சும்மா தொடங்கி விட்டா போதும். அரசியலை பற்றி சொல்லணுமா, தொடங்கி விட்டா போதும். அந்த தலைவர்களுக்கே தெரியாது. ஆமாம், ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லணுமா, தொடங்கி விட்டா போதும். அல்லது ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லணுமா, தொடங்கி விட்டா போதும். நம்ம பிரச்சனையை வண்டியா சொல்லுவோம். கர்த்தரை குறித்து சொல்லணுமா, இன்னும் யாரும் பாட்டு தொடங்கல. ஆமா, நமக்கு யாராவது ஒரு லீடர் இருக்கணும் ஆண்டவரை பத்தி பாடுறதுக்கு, பேசுறதுக்கு. ஆனா சத்ருவையும் அவன் வல்லமையும் சொல்றதுக்கு ஒரு லீடர்ஸ் தேவையில்லை. நம்ம நல்லா எப்படி தெரியுமா, அவங்கெல்லாம் என்ன தெரியுமா, எப்படி போராட்டம் தெரியுமா, அப்படி தெரியுமா. அப்ப ஆக மொத்தத்துல நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கல. ஆமே, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா லீட் பண்ணாதான் இவங்க பாடுறாங்க. இவங்களா பாடினதா இருக்கா? இல்லை. அதனாலதான் கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலத்தை எல்லாம் விட்டுட்டு தமக்கு பிரியமான சீயோனை தெரிந்தெடுத்தார். ஏன்னா சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து. உண்மையிலே தேவ அன்பை ருசிச்சவங்களுக்கு ஒருத்தங்க என்ன கைட் பண்ணலைனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறவனாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பெஞ்சமீனை குறித்து சொன்னது இன்னும் பயங்கரம். அவன் யாரு தெரியுமா? பீறி போடுகிற ஆள். பார்க்க தான் சின்னவன் மாதிரி இருப்பான். இங்க போய் கை வச்சு பார்த்துடுங்கன்னா சத்துருவே அவன் என்ன செஞ்சு விடுவான்? பீறி போட்டு விடுவான். காலையிலே இரையை பட்சிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை. ஆமா, நமக்கு என்ன தோணும்? நம்ம பார்த்து என்னடா இவர் வயசு காலத்துல ஒவ்வொரு தெரிஞ்ச மிருகத்துக்கு பேரெல்லாம் சொல்லி. ஆமே, யூதா ஒருத்தனை பார்த்து சிங்கங்கிறாரு, ஒருத்தனை கழுதைங்கிறாரு. ஆமே, சிங்கம் இங்க வா, கழுதை இங்க வா, ஓனாய் எதுக்கு? ஆமே, ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார். நீ இன்னைக்கு சின்னதா தெரியலாம், ஆனா உன்கிட்ட சத்துரு வந்துட்டான்னு வையேன். மோர்தேகாய் கிட்ட ஆமான் மோதிட்டான்னு வையங்கள, அவன் மல்லாந்துதான் விழுவான். தாவீது கிட்ட கோலியாத்து மோதிட்டானா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வெட்டுக்கிளிய போல. ஆண்டவருக்கு இது கோபத்தை உண்டாக்குச்சுன்னாரு. ஆனா அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி பார்க்கவே இல்லை. யாரு தெரியுமா? காலேப். என்ன தெரியுமா சொன்னான்? ஈஸியா. அது அர்த்தம் என்ன? அவன் தன்னை வெட்டுக்கிளியா பார்க்கல. அதாவது தேவனுக்கு முன்பாக நான் யார் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ஏதோ மாதிரி அந்த 24 மூப்பர்களையே நம்ம தான் சேர்ல அப்பாயின்ட் பண்ணி வச்சது மாதிரி இருப்போம் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆனா சத்துரு வரும்போது பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்து வரும்போது சத்துருவின் புகழை
உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அவ்வளவுதாங்க, ஆண்டவருடைய புகழை பாடணும். இவங்க வந்து சத்ருவின் புகழை பாட பாட யோசுவா வந்து வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். யோசுவா அழுறான், காலேப் அழுறான். உண்மையிலே தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த மகிமை வேறொன்றுக்கு போவதை அவங்களால தாங்கவே முடியாது, அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. உண்மையிலே தேவனை ஆராதிக்கிறவங்க, அவன் ஒரு மனுஷன் எவ்வளோ உயர்ந்தவனா இருந்தாலும் அவங்க அந்தந்த பதவிக்கு அந்தந்த உயர்வுக்குன்னு மேன்மை இருக்கிறது. அந்த மகிமையை வந்து தேவனை ஆராதிக்கிறவன் மனுஷனுக்கு கொடுக்கவே மாட்டான். ஆமென். ஐயோ, நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நம்முடைய இந்த நாவு இருக்குல்ல, நம்ம என்ன பேசுறோம் தெரியுமா? நம்ம நிறைய பேசி விடுறோம். ஆண்டவருக்கு அதனால கர்த்தருக்கு பயந்தவங்க, உங்க பேச்சு எனக்கு எப்படி இருக்கிறது? மல்கியால அப்படித்தானே சொல்லுவார், நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படிம்பார். ஒரு தேவ பிள்ளை தேவனை எப்படி தெரியுமா முதல்ல கஷ்டப்படுத்துவாங்க? பேச்சில், நினைவில் கஷ்டப்படுத்துவாங்க. அடுத்து எதில் கஷ்டப்படுத்துவாங்க? பேச்சில். மல்கியா 3வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? கடினமா இருக்கிறது அப்படிங்கிறீங்க. என்ன பேசினீங்க? 14வது வசனம், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை சேவிச்சு என்ன கிடைச்சு? ஆண்டவர் என்ன கைவிட்டார். ஆண்டவர் அப்படித்தானே பண்றாரு. இப்படி பேசிட்டு ஆண்டவர் நீங்க பேசின பேச்சு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கும் பேச்சு. என்ன பேச்சு? 13 பின்னாடி வாசிங்க, 13 பிற்பகுதி. ஆனால் உமக்கு விரோதமா என்னத்தை பேசணும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம அங்கே போய் நிற்கும் போது, ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி ஊழியம் பண்ணல, வேண்டாம் மகனே, ஆமே நீ என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு நீயே தீர்ப்பழுது. ஆமே, நீ என்னெல்லாம் பேசியிருக்க, இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும்? ஆமே, அடிச்சு என்ன பேசுறோம், என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் அடுத்த வருஷம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை கர்த்தர் எப்படி கேட்பாராம்? அப்படி கவனித்து கேட்பாராம். சிலர் பேசுறத கேட்கும்போது ஆண்டவருக்கு வந்து அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிலர் இப்போ பாருங்க, இப்போ மீட்டிங் முடிச்சு போகும்போது எப்படியும் சிலர் பேசிட்டு போவோம். பேசும்போது சரி இன்னைக்கு கேட்டாங்க பிள்ளைங்க என்ன பேசுறாங்க அப்படி கேட்கும்போது, ஓ மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்களே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது இல்லாததுனால தான் அங்கே முடியல, இது இல்லாததுனால தான் இங்கே முடியல. உங்களுக்கு என்ன உங்க முன்னாடி வைத்திருக்கிறாரோ அதற்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இதுவரை நடத்தவில்லையா? ஆமே, நீ எதுவுமே அற்பமா பார்க்காத. ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவர் யார்? 3வதாக சீஷர்கள் அற்பமா பார்த்தாங்க. எதை தெரியுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும். யோவான் 6:9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு சொல்லிட்டு வாயை மூட மாட்டாங்க. இந்த சீஷர்கள்லாம் சும்மாலாம் வாயை மூட மாட்டாங்க. அதாவது புதுசா வருவாங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப அமைதியா. ஆமென். ஆனா இந்த சீஷர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே இவைகள் உமக்கு, மேக்சிமம் ஆண்டவருடைய வாய, அதாவது காற்று கடல் கொந்தளிக்கும் போது ஆண்டவரை காப்பாத்துங்க, அது நியாயம். உமக்கு கவலை இல்லையா? இப்ப பிரச்சனை காற்று அடிக்கிறது இல்லை, இவர் எப்படி தூங்கலாம்? நிறைய பேருக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தூக்கம் இல்லாதது கிடையாது, இவன் எப்படி தூங்கலாம், இவ எப்படி தூங்கலாம்? ஆமென், இதுதான் பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மீன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு விடாம, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். மத்தேயு 15:33 அந்த ஜனங்களை குறித்து சீஷர்கள் சொல்லும் போது, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு
இந்த வனாந்திரத்துல சாப்பாடு அப்படின்னு சொன்னதும் எங்க ஞாபகம் வரும் நமக்கு? அங்கதான் எல்லாம் சொன்ன அங்க எங்கேயும். ஆமென். ஆண்டவர் பார்த்தார், இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 5000. அங்க 30 லட்சம். அங்க 30 லட்சம். அங்கே 30 லட்சம் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து இதே போல புலம்புறாங்க. இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகும்படியாக, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படியாக எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 16:3 ஜனங்க சொல்ல. அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. மோசே, ஆமே, அன்னைக்கு மேகத்தில் நான் இருந்தேன். சாரி, பேதுருவே, யோவானே, அன்னைக்கு நான் மேகத்தில் இருந்தேன். இன்னைக்கு யோவான் 6:3 பாருங்கள். ஆமே, இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட கூட. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் மேகத்தில் இருந்தேன், இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே, நீ இது எவ்வளவு மேன்மையா பார்க்கணும். அதை விட்டுட்டு உன்கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தை 2 மீனை நீ எப்படி பார்க்கிற தெரியுமா? ஆண்டவர் என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கிறது? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? இவங்க வனாந்திரத்தை தான் பார்க்கறாங்க. கர்த்தர் எவ்வளவு சமீபமாய் பெற்று இருக்கிறோம். அதுதான் யோவான் சொல்லுவார், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேள்விப்பட்டதும், எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளால் தொட்டதும். இன்னைக்கு நான் மலையில உட்காரும் போது ஒன்னையும் கூட உட்கார வச்சிருக்கிறேன். நீ என் கூட உட்கார்றத பார்த்து இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை என்பது தேவையை, ஆமே ஆமே, நீ இயேசுவை தேவையை விட பெருசா பார்த்துட்டேன்னா உன் தேவை சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு ஓரத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். நீ தேவையை இயேசுவை விட பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ கர்த்தர் செய்ததெல்லாம் ஒரு செகண்ட்ல மறக்க நேரிடும். ஏன்னா 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்கும் போது அது நடந்து கொஞ்ச நாள்ல இன்னொரு சம்பவம் நடக்குது. 4000 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்க எதை தான் பெருசா பார்த்தாங்க? சீஷர்கள் வனாந்திரத்தை பெருசா பார்த்ததும் எதை ஈஸியா மறந்துட்டாங்க? 5 அப்பம், அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. நம் தேவைகள் எல்லாம் பெருசா பார்க்கும்போது தேவை இருக்கு, ஆனால் நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? சின்ன சேலரியா அற்பமா பார்க்காதீங்க. கர்த்தர் நடத்துவார். லோன் இருக்கு, கடன் இருக்கு, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஒரு மாறாவை மதுரமாக்க மரத்தை வளரவிட்ட கர்த்தருக்கு உன் லோன் அடைக்க வழியை திறக்க தெரியாதா? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென். உன் கூட மலையில இருக்கிறது யாருன்னு பாரு. உன் கூட உன் வாழ்க்கை, உன் கூட இந்த வனாந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னு பாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு வேண்டி ஆட்டுக்கடாவை மோரியா மலையிலே ஆயத்தம் பண்ணி வைத்தவர், மாறாவை மதுரமாக்குகிற மரத்தை அதன் அருகே வளர விட்டவர், ஆகார் உட்கார்ந்து அழுத இடத்திலேயே ஊற்றை ஏற்கனவே திறந்து வைத்தவர், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வைத்து பஞ்ச காலம் முழுவதும் ஒரு குடும்பத்தை வாழ வைத்தவர். உன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை பாரு. உன்கிட்ட இருக்கிறது அற்பமா பார்க்காது. இது என்ன சம்பளம், இது என்ன வேலை, இதெல்லாம் மனுஷன் பார்ப்பானா? வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை விட்டுறாத. அதுவும் இல்லாம போகும் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சியில ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏதாவது ஒரு பெருசா ஒரு வேலை தருவார் அப்படி சொல்லிட்டு இந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரே எனக்கு பழைய வேலையாவது தாங்க ஆண்டவரே. ஆமா, எதையுமே அற்பமா பார்க்க ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிற. கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் எல்லாம் பெருசாகிறதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் பெருசாகும் அர்த்தம். இது என்னத்துக்கு ஆண்டவர்? இதை வச்சு என்ன பண்ண முடியும் ஆண்டவர்? ஆண்டவர் இப்படிலாம் கொஸ்டின் பண்ணாதீங்க. ஆமே, இந்த சீஷர்கள் வளர்ந்தவங்க 5 அப்பம் 2 மீன் அற்பமா பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் அதை அற்பமா பார்த்துருந்தானா தூக்கிட்டே வந்திருக்க மாட்டான். அவன் யார் என்ன பார்த்தா என்னன்னு தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். உண்மையில இந்த சீஷர்கள் அங்கே ஆசீர்வாதமா அவங்க தான் விளம்புனாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்கோர் பண்ண வைத்தது அந்த சின்ன பையன், பேரு கூட தெரியாத ஒரு சின்ன பையனை. அவன் நினைச்சிருப்பானா இந்த 5 அப்பம் நாளைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற போகணும் இல்லை. ஆனாலும் இந்த வார்கோதுமை அப்பத்தை தூக்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா? அவன் ஆமேன், வார்கோதுமை அப்பம். ஆமேன், ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற பையன். ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை அற்பமாக பார்த்துருப்பாங்க. அவன் மைண்ட் பண்ணவே இல்லை.
ஆமாம், பெரிய எடுத்து பையன்னா சீஷர்கள் ஒருவேளை அவன் பேரை கூட சொல்லியிருப்பாங்க. அவன் இது ஒரு சின்ன பையன், ஆனால் அவன் அது அற்பமாக எண்ணலை. 3 நாளும் அவன் கையில் தான் வச்சிருக்கிறான். அவன் நம்ம மக்களாக இருந்தோன்னா அப்படியே சாப்பிட்ட இடத்துல அப்படி வேஸ்ட்டு, பிள்ளைக்கு சாக்லேட் இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் கவர். நான் உங்களை சொல்லலை, இல்லை அப்படி ஏதாவது ஃபீல் ஆகுதுன்னா போகும்போது கவர் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆமாம், அப்படியே இங்கே கொடுத்துட்டு இங்கே. ஆமாம், கேட்டால் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று இவன் அப்படியே வச்சிருந்தான். சீஷர்கள் கேட்குறாங்க, கேட்கும்போது கொடுக்குறான். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் என்ன தந்துருக்கு? ஆண்டவர் தந்த குடும்பம் அற்பமாக பார்க்காதீங்க. ஆமாம், அவருக்கு அதாவது நம்ம ஒரு காரியத்தை என்ன ஆண்டவர் இப்படி வைக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லாமல் சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் ஏதோ நம்ம லைஃப்பில் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்கிறோம். இல்லை இல்லை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் சொல்லுவீங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யலை, செய்ய மாட்டா, சத்தமா ஆமென். டைம் ஆயிட்டு 5லிருந்து 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அற்பமா எண்ணாத 3 நபர்கள். ஒருவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? தாவீது யுத்தத்துக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போவான் தெரியுமா? ஒரு கவனு 5 கல்லு. ஆமென். எப்படிங்க இருக்கும்? இதை வச்சுதான் சிங்கத்தை கரடியெல்லாம் அடிச்சானே வச்சுக்குவோம். சிங்கத்தை பீறி போட்டான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ யாரும் பார்க்கல. ஆமாம், ஆனால் இப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஆமாம், ஆனால் அவன் அதை வெட்கப்படவே இல்லை. சவுல் பார்க்குறான், யுத்தத்துக்கு அனுப்பலாம், ஆனால் எப்படி போறான்னு பார்த்தா இடுப்பில் ஒரு கயிறு கட்டி இருக்கிறாரு. அதுக்குன்னு இடுப்பில் கயிறு கட்டாதீங்க, நான் சொல்றது சரியா புரிச்சுக்கணும். ஆமாம், அந்த கவனை சுற்றி இடுப்பில் கட்டி வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு பை இப்படி இருக்கு. இந்த பை என்ன இருக்கு? உள்ள பாம்பு ஏதாவது வச்சிருப்பானா? இல்லை, அதுக்குள்ள இன்னும் ஒன்றும் இல்லை, இனிதான் எடுத்து வைக்கணும். சரி தாவீது நீ போ, ஆனால் இப்படி போகக்கூடாது, யுத்தம்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு பார்த்தா நம்ம ஆளுக்கு திரும்பவே முடியல. இங்கிருந்து கோலியாத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஆள் கீழே விழுந்து தாவீது அதெல்லாம் கலத்தி வச்சுட்டு சொல்லுவான், இது எனக்கு பழக்கம் இல்லை. ஆமென். நான் சொல்கிற வார்த்தை வசனம், பைபிள் உள்ள வசனம், டைம் இல்லாதான். அப்போ ஒரு காரியம் இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை எதில் பழக்கிறாரோ அதுதான் நாளைக்கு கை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை எதில் பழக்க வைக்கிறாரோ அதுதான் நாளைக்கு கை கொடுக்கும். ஆமென். ஆண்டவர் ஒன்றில் நீங்கள் எவ்வளோ ஈவன் ட்ரை பண்ணலாம். தாவீது பட்டயத்தெல்லாம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணான், அப்போ முடியும். பின்னாட்களில் பழக்க வைத்தார். தாவீது சொல்லுவார்ல, என் கைகளை என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிற. இப்போ கர்த்தர் உங்களை எதில் ட்ரைனிங் கொடுக்கிறார். நாளைக்கு வெற்றிக்கு இது போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஃபியூச்சர்ல அதுக்கான ட்ரைனிங் வரும். இப்போ கர்த்தர் உங்களை எதில் பழக்க வைக்கிறார். இது 4 பேருக்கு முன்னாடி அற்பமாக தான் இருக்கும். இங்கே பாரு, எடுத்துட்டு வரதை பாரு. ஆமாம், அதான் எனக்கு மறக்க முடியாது. இந்த சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு, சன்னி தெரியாது. இப்போ உள்ள பைக்கெல்லாம் இப்படி எடுத்துருக்குனீங்கன்னா எலியா விரதம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எங்கே போகணே அப்போ அப்படி இருக்கும். அது ஒரு சின்ன, அப்போ நான் வந்து 11th படிக்கும்போது அதில் தான் போவேன். நானும் என் தம்பி பால் சாமும் அப்படி போவோம். அவன் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறான். அவன் என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட், அவனுக்கு வந்து RX 100 வச்சுருக்கிறான், யமகா. அப்போ அவன் வந்து அப்படி அவன் திருக்குனாலே இந்த சவுண்டு வந்து அப்படி ஸ்கூலுக்கே கேட்கும். அவன் அப்படி திருக்கிட்டு இருக்கிறான். ஃப்ரெண்டில் ஃபுல்லாக க்ரௌடு, நான் பின்னாடி நின்று ஹார்ன் அடிக்கிறேன். அந்த ஹார்ன் நான் ஹார்ன் அடிக்கிறேன்னு இன்னொருத்தவங்களுக்கு கேட்கணும்னா கூட சேர்ந்து நானும் கத்தணும், அப்போ தான் கேட்கும். அந்த ஹார்ன் கேட்டு அவன் மேலே பார்க்குறான். அதாவது எங்கேயோ யாரோ ஹார்ன் அடிக்கிறவார். நான் கூப்பிட்டு, ஹலோ
பிரதர் இங்கேதான் அப்படின்னு தான் அவன் அப்படி வண்டியும் என்னையும் பார்த்துட்டு ஒரு சிரிச்சான். ஆமே, ஆனா நான் அதை அற்பமா பார்க்கல. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் சிரிப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டி எடுக்காம இருந்தா நான் இப்படிதான் போனோம். ஆமே, இன்னைக்கும் கஞ்சியா எனக்கு வேண்டாம், பட்டினியாரு. ஆமா, கஞ்சி குடிச்சு யாராவது செத்ததா சரித்திரம் உண்டா? இல்ல. ஆமா, எனக்கு வேண்டாம் வேண்டான்னு பட்டினியாவே இரு. நஷ்டம். நம்ம ஒண்ணு அற்பமா பார்த்து நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம். லேயால அற்பமா பார்த்து யாக்கோபை ஒதுக்கி வச்சேன்னா யூதா வரமாட்டான். ஆமே, உனக்கு என்ன கொடுத்து அது ஆண்டவருக்கு இது கவனில் வேண்டாம். ஐயோ, இதெல்லாம் கொண்டு போன என்ன பை காணிக்க பிரிக்க வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதுலையா வேண்டாம் வேண்டாம் அப்படி அவன் பார்க்கல. எனக்கு இதுல தான் நான் பழகி இருக்கிறேன். என்ன கர்த்தர் பழக்கு வச்சது இதுல தான். எத்தனை பேர் எப்படி பார்த்தா என்ன, ஆண்டவர் உங்களை எதுல பழக்க வைக்கிறாரோ இந்நாளைக்கு நீங்க சந்திக்கிற சவாலுக்கு இது போதும். இந்த பலத்தோட போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் போகும்போது நான் நினைக்கிறேன் கோலியாத் இப்படி பார்த்திருப்பான். நம்மால் கீழே இருந்து, ஹலோ என்ன தம்பி இதை வேணுமா? இல்லை, நான் உன்னை கொல்ல போறேன். கொல்ல போறியா? ஆமாம், இவனுக்கு வந்துச்சு கோபம். 40 நாள் நான் இங்கிருந்து உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறேன். கோலியாத் வந்து காலையும் மாலையும் வந்து தேவர்களுடைய நாமங்களை சொல்லி தூஷிப்பான், சபிப்பான். டெய்லி காலையில் எழும்பி அவங்க தேவர்களுடைய நாமத்தை சொல்லுவான். ஆமாம், 40 நாள். நமக்கு 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கோலியாத் டெய்லி காலையும் மாலையும் தன் தேவர்களுடைய நாமங்களை வந்து நின்று ரெடி ஆகிட்டு வந்து நின்று சொல்லிட்டு போவான். ஆமே, ஒரே ஒருத்தன் வந்தான் அவருடைய நாமத்தை சொல்ல. ஆமே, நீ நிந்தித்த பாரு, அந்த சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய. ஆமென். அந்த 5 அடப்பைக்குள்ள போட்ட 5 கல்லும் தேவைப்படல. ஆமென். கல்லை எடுத்து போட்டான் பாருங்க. நான் நம்புகிறேன் தாவீது கல்லடிச்சவன் செத்தான்னு சொன்னா என்னால நம்ப முடியாது. கூடவே கர்த்தருடைய கரம், என் கை அவனோடு. ஏன்னா தாவீது சங்கீதத்துல பாடி இருக்கிறாரு, சத்துருக்களின் பிடரியை அவனுக்கு ஒப்பு கொடுத்தீர். அது அர்த்தம் என்ன, கரெக்டா இவன் கழுத்து அங்கே இங்கேயும். அவன் ஆண்டவர் பாருங்க, அந்த அதாவது அவனுடைய பரிசையும் கேடகத்தையும் யார்கிட்ட கொடுத்து விடுவான் தெரியுமா? ஃப்ரெண்ட்ல போறவன்ட்ட. அப்போ உண்மையிலே கோலியாத்துடைய பலவீனத்தை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கையில் என்ன இருக்கு? பட்டயம். இன்னொரு கையில் என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்லை? அது யார்கிட்ட இருக்கு? ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் போறான், அவன்கிட்ட இருக்கு. இவர் இப்படி வச்சிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஆயுதங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க எல்லார் கையிலும் என்ன இருக்கு தெரியுமா? ஆயுதம் இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? கேடயம் இல்லை. கர்த்தர் நமக்கு கேடயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? ஆமா, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளே, நீங்க நல்லா படிக்கிறீங்க, படிங்க. அதுக்குன்னு 5 கல்லை எடுக்காம போக கூடாது. வெறும் அடப்பையில கை போட்டா இன்னைக்கு நேரம் சரியில்லை, நாளைக்கு வாரேன். இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லை சொல்ல மாட்டோம், நமக்கு லீடிங் இல்லை. ஆமா, இன்னைக்கு ஒரு ஏவுதல் இல்லை. ஏன்னா அடப்பையில கல் இல்லை. ஆமா, அவன் போய் ஆத்துல போய் 5 கல்லை தெரிந்தெடுத்து, அது கர்த்தர் பார்த்து கொள்வாரா, நீ போ ஆத்துக்கு போ, நீ தெரிந்தெடு. சும்மா கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து வாரி போட்டுட்டு கடைசியில் கல்லை தள்ளிட்டு இருப்பார். கோலியாத் பட்டயத்துக்கு 2 minutes வெயிட் ப்ளீஸ். கல் ஃபுல்லாக மண்ணாக மாட்டிட்டு இல்லை, கரெக்டாக தெரிந்தெடுத்து உள்ளே வச்சுட்டு. ஆமாம், நீ எதில் பழக்கப்பட்டிருக்கிற அதில் உண்மையாரு, அதில் சிறப்பாரு. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறான். நல்ல கரங்களை சாட்டி. ரெண்டாவது ஒரு நபர் கிதியோனை கர்த்தர் கொண்டு வரும்போது 30,000 எத்தனையா மாற்றினார் தெரியுமா? 300. அவன் அதை அற்பமா பார்க்கல. ஆண்டவர் போங்க ஆண்டவர், நீங்க 300 30,000 மாத்தினா நான் போயிருப்பேன். நீங்க எப்படி மாத்திருக்கிறீங்க? 30,000. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்லும் ஒரு லைனை சொல்லிடுறேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெருக்கத்தை குறைக்கிறாருனாலே
யுத்தத்தை லேசாக்குறாருன்னு அர்த்தம். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், கடல் கொந்தளித்த போது ஆமென், பவுல் எல்லாரும் கப்பலில் இருந்தாங்கல்ல, ஒரு கப்பல் பயணிக்கிறவங்க கடல் கொந்தளிப்பில் கப்பல் காப்பாற்றப்பட என்ன செய்வாங்க தெரியுமா? கப்பலில் இருக்கிற வெயிட்டானதெல்லாம் தூக்கி எறிவாங்க, லேசாக்குவாங்க. கர்த்தாவே ஆண்டவர், அவங்கள என்னை விட்டு போய் வச்சுட்டீங்க, இவங்களை பிரிச்சுட்டீங்க, இப்படி புலம்புறல. ஆண்டவர் உன்னை மாற்றி வைக்கிறார். உன் பாரத்தை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன், உன் யுத்தத்தை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன், உன் பிரச்சனையை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இதை அற்பமாக பார்க்காத. ஆண்டவரே, அன்னைக்கு எங்களை சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. என்ன வாழ்க்கை ஆண்டவரே, உன் பிரச்சனையை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக யார் தெரியுமா? நெகேமியா. இந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட போகும்போது அவன் ராஜாவின் அரண்மனையில் ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் பானபாத்திரக்காரனா ரொம்ப லேசு, குறைஞ்ச வேலை கிடையாது. ஆமாம், அவனுடைய பொசிஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் படி ஒரு கவர்னர்னு வச்சுக்குவாங்களேன். ஆமாம், அவனுக்கு அப்படி ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் அவனால் என்ன கட்ட வாய்ப்பே இல்லை தெரியுமா? அலங்கத்தை கட்ட முடியாது. இவன் கட்ட ஆரம்பிக்கும் போது சம்பளத்து தொபியெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பரியாசம் பண்ணான். அவன் பரியாசம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் ஸ்டாப் பண்ணலை. நம்முடைய ஜபங்கள் சிலருக்கு பரியாசமாக இருக்கும், நம்ம பாடுறது சிலருக்கு பரியாசமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறோம் தெரியுமா? அவன் அற்பமாக பார்க்கலாம், நீ பார்க்காத. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை.